என்னடா இது பானட்ல வேக்கம் பண்ணதுக்கு வேக்கம் மிஷின் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாக்காதீங்க. வேக்கம் மிஷினுக்கும் இந்த பானட்டுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைங்க. இந்த இடம் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பானட்டுக்கும் இந்த விண்ட்ஷீல்டுக்கும் கேப்ல ஒரு பிளாஸ்டிக் பேனல் இருக்கும் இல்லையா, கவுல் பேனல், கவுல் டாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவுல் பேனலுக்கு கீழே நீங்க இந்த வெஹிக்கிள் ரன் பண்றீங்க இல்லையா, அந்த டைம்ல மழை தண்ணி எல்லாமே இங்கதான் ட்ரெயின் ஆகி இதுக்குள்ளதான் போகும், இந்த சேனல் வழியே. இங்க வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து எதுக்காக இப்ப நம்ம வேக்கம் மிஷின் எடுத்து வச்சிருக்கோம்னா தெரியும். பாருங்க எந்த அளவுக்கு உள்ளுக்கு வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்க டஸ்ட் எல்லாம் இதுல தாங்க கிடக்கும். இங்க பாருங்க பவுடர் கிடைக்குது அப்படின்னு. இதை நல்லா வேக்கம் பண்ணிட்டு இந்த பாருங்க இது ரஸ்ட் ஃபார்ம் ஆக வச்சிருங்க. ஸோ இது அவ்வளோத்தையுமே நம்ம வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா இயர்லி ட்வைஸ் க்ளீன் பண்ணுறது அட்வைசபிளுங்க. இங்கே வந்து பாருங்கள் ரேட் உள்ளே போகாமல் இருக்க இந்த ரெஃப்ரெஷ்னர் மோடு, நீங்கள் ஏசி ஆன் பண்ணும்போது ரெஃப்ரெஷ்னர் மோடு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த இடத்துல எப்படி மெஷ் அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு. இந்த வழியில் தாங்க ரேட் உள்ள கேபின் உள்ள என்ட்ரு ஆகும். இதான் ரேட் என்ட்ரி ஆகக்கூடிய பாயிண்ட்டு. அதில் மெஷ் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபயர் வால் இருக்குது பாருங்க கேப்பில், இன்ஜின் ரூமோ கேபினையும் செப்பரேட் பண்ணக்கூடிய இந்த ஃபயர் வால் இந்த இருக்குது இல்லையா, ரெண்டு இடையில இருக்கக்கூடிய இந்த ஃபயர் வால், இந்த ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுறதுனால அப்படியே அந்த ரஸ்ட் கேன்சர் மாதிரி கீழே வர ஸ்ப்ரெட் ஆகி நிறைய வெஹிக்கிள்ல பார்த்துருப்பீங்க உள்ளுக்கு வந்து அரிச்சிருக்கத, அதுதாங்க நடக்கும். இப்போ அதை க்ளீன் பண்றோம் அப்பப்போ. இதனால அது ரஸ்ட் ஃபார்ம் ஆகி உள்ளுக்கு வந்து ஹோல் விழ ஆரம்பிச்சோம்னா இன்ஜின் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த நாய்ஸ் இருக்கு இல்லையா, வைப்ரேஷன் நாய்ஸ்லாம், அதெல்லாம் கேபின்குள்ள வந்து என்ட்ரா. ஸோ அதனால இன்ஜினோட நாய்ஸ் உள்ள வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல நல்லா வேக்கம் பண்ணி ஃபர்தரா இருக்கக்கூடியதை ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடணும். இங்க வந்து பாருங்க இந்த டஸ்ட் இந்த இருக்குதா செப்பரேட்டா, இந்த பாருங்க ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, ஸ்டட் மவுண்ட் ரெஸ்ட் ஆகுது இல்லையா. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இதுல வேக்கம் பண்றோங்க. இங்க பாருங்க ஸ்பாஞ்ச் மாதிரி இதெல்லாம் தண்ணி அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். உள்ள இருக்க தண்ணியை இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஈரப்பதான் உள்ளுக்கே தான் நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இத மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.